ஒரு தரப்பினர் வந்து கட்சிக்கு வெளியில இருக்கக்கூடியவங்க, இந்த கட்சி மேல காழ்ப்பு கொண்டவர்கள், இந்த கட்சியினுடைய வளர்ச்சியை பிடிக்காதவர்கள், எல்லா கட்சியும் அந்த மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க என்னன்னா, அவங்க வந்து குறி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதை எப்படிடா இதை வந்து பண்றது அப்படின்னு குறி வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ குறி வச்சுட்டு இருக்கும்போது என்னன்னா, தொடர்ந்து ஒரு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இப்போ இன்னைக்கு தாவேகாவோட நாங்கள் பயணப்படுறோம். இப்போ இன்னைக்கு தாவேகாவோட பயணப்படும்போது எப்படி என்னுடைய சுதந்திரமா என்னுடைய கருத்தை சொன்னோம், அதே மாதிரி சுதந்திரமா தான் வந்து சட்டமன்றத்திலேயே வந்து திமுக அரசு வந்து நான் சொன்னேன். இது வந்து ரொம்ப வேடிக்கையா இருக்குது. இந்த குற்றத்தில் வந்து வேங்கவேலில் வந்து நீங்கள் வந்து இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்காம இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தை வந்து வன்கொடுமையின் மாவட்டத்தை அறிவிங்கன்னு சொன்னேன். இப்போ இன்னைக்கு நான் வச்ச விமர்சனத்தை விட அது வந்து கடுமையான கருத்து. சட்டமன்றத்திலேயே பேசுறேன். இப்படிலாம் நாங்கள் செயல்பட்ட எங்களை வந்து கரெக்டாக தேர்தல் நெருங்கும் போது என்ன பண்றாங்கன்னா, எல்லாம் வந்து திமுக, நாங்க மட்டுமா திமுக ஆதரவா செயல்பட்டோம்? கட்சியே திமுக ஆதரவா தான். அதுலயும் கூட நீங்க சொல்லிருந்தீங்க நாங்க கூட்டணியில் இருக்கிறதுனால. ஆமா, நான் சொல்லியிருந்தேன். இப்ப நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா கட்சி மேல வந்து காழ்ப்பு கொண்டவர்கள் நான் சொன்னல, அவங்க என்ன பண்றாங்கன்னா இதை வந்து அப்படியே தொடர்ந்து ஒரு பிரச்சாரமாவே கொண்டு போறாங்க. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்புல பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன்ன்றது வந்து இப்போ ரொம்ப வந்து சோசியல் மீடியா பார்ட்டிசிபேஷன் ஆயிடுச்சு. முழுக்க முழுக்க அங்க ரிவால்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடிலாம் ஒருத்தன் கட்சி பண்ணணும்னா கட்சிக்கு கொடி கட்டணும், கொடி கம்பம் ஊனணும், கட்சி நிகழ்ச்சி நடந்ததுன்னா அங்கே வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணணும், மக்களை போய் சந்திக்கணும், ஜனங்கிட்ட போய் எங்கள் கட்சி இதுதான் சொல்லணும். இப்போ அதெல்லாம் எதுவுமே வேண்டாம்.